Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் கிருபையாய் இந்த புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அவருடைய இன்ப சமூகத்தை தருகிறபடியால் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly praise and thank God for adding one more day to our life and for giving His sweet presence even today. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படி அவருடைய இன்ப சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the presence of the Lord, that the Lord may minister with us even today. Hallelujah. எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தார் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Loving Heavenly Father, we come into your presence with your holy name, Lord. இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. Lord, thank you for giving us opportunity to hear your word and also hear your voice, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may reveal your wisdom today, Lord. நலமானது எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. Lord, teach us that is good to us, Lord. உம்முடைய சத்தியத்திற்குள்ளே எங்களை வழி நடத்தும். Lord, lead us into your truth, Lord. உமக்கு பிரியமானதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal which is pleasing to you, Lord. உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மகிமைப்படுத்தும். Lord, glorify your name today in our life, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இன்னும் அருகிலே இன்னும் உமக்கு நெருக்கத்திலே கட்டப்படுவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். Lord, today, Lord, be gracious that our life may be, Lord, may build more closer and draw near to you, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. Praise the Lord. God is good and His mercies are great. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 180 தியானங்களை நீதிமொழிகளிலிருந்து தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். By the grace of God, the Lord is helping us to meditate 180 devotions from the book of Proverbs. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 94வது நாளுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். By the grace of God, today we are entering 94th day. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். Let us read Proverbs chapter 3 verse 31. நீதிமொழிகள் 3:31. Proverbs 3:31. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே.
Do not envy the oppressor and choose none of his ways. கொடுமை உள்ளவனுடைய வழிகளை பார்த்து பொறாமை கொள்ளாது. Do not envy the ways of the oppressor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் வாழ்கிற உலகத்திலே கொடுமைகளை அநேகம் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We can see that this violence has grown up more in the world that we live in. இதை பார்த்து நாம் ஒருவராகிலும் சந்தோஷப்படுவதில்லை. இந்த கொடுமைகளை பார்த்து மனவேதனைப்படுகிறோம். None of us are happy looking at this violence, but we feel more painful when we look at it. இந்த கொடுமைகளை இன்றைக்குள்ள நாகரிக உலகத்துல பல வகைப்படுத்தி அதை வரிசைப்படுத்துறாங்க. So today in this modern world they list out this violence into many kinds. அதாவது உதாரணமாக பிசிக்கல் வயலன்ஸ் அல்லது சரீரத்திற்கு அடுத்த கொடுமை என்று சொல்லுகிறார்கள். For example, they call it as physical violence. அதாவது ஒருவர் தன்னுடைய சரீர பலத்தை வைத்துக்கொண்டு இன்னொருவரை அடக்குமுறை செய்யவோ அவர்களை அடிமைப்படுத்தவோ முயற்சி செய்வதை பிசிக்கல் வயலன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். Physical violence is which when someone uses their strength to control a person's action or to rule over them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது மாத்திரமல்ல, பாலின வன்கொடுமை என்றும் ஒன்று இருக்கிறது. And not only this, we also have sexual violence. அதாவது ஒரு பாலின செயலிலே விருப்பம் இல்லாவிட்டாலும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிற ஒரு கொடுமை. So this is a violence which occurs when a person is forced to unwillingly take part in sexual activity. இன்னொன்று மன ரீதியான ஒரு கொடுமை. Another one is emotional violence. அல்லது உணர்ச்சி ரீதியான கொடுமை. That is emotional violence. இந்த உணர்ச்சி ரீதியான கொடுமை என்னவென்றால், ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளாலே இன்னொருவருடைய உணர்ச்சிகளை காயப்படுத்துவது. So it is a violence which occurs when someone uses words to hurt the emotion of a person. அதாவது அவருடைய உணர்ச்சிகளிலேயே அவர்கள் உதவியற்றவர்களாக, அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய தகுதியற்றவர்களாய் உணரச் செய்வது. It is actually making someone to feel worthless or helpless even in the emotions. அடுத்தது நான்காவது சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது மனோதத்துவ ரீதியாக ஒருவருக்கு கொடுமை செய்வது. So the next one is psychological violence. அதாவது எப்படின்னா அவர்களை பயமுறுத்துவது அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. So it is a violence which occurs when someone uses threats and causes fear in an individual to gain control. இன்னொன்று சொல்லுகிறாங்க ஆன்மீக கொடுமை என்று சொல்லுகிறாங்க, ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். The other one is called spiritual violence. அதாவது தங்களுடைய ஆன்மீக வழிகளை வைத்துக்கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வது அல்லது ஆதிக்கம் செய்வது, அவர்களை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. So this is a violence which occurs when someone uses an individual spiritual beliefs to manipulate, dominate or control that person. இன்னொன்று இருக்கிறது சமூக அல்லது அவர்களுடைய கல்ச்சரல் வயலன்ஸ், அவர்களுடைய கலாச்சார கொடுமை என்று சொல்லுகிறார்கள். The other one is called as the cultural violence. இது என்னன்னு சொன்னா ஒருவர் தங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால் கொடுமைப்படுத்தப்படுவது. So this is where a person is harmed when he follows the practices of his culture. இன்னொன்று சொல்லுகிறார்கள் வார்த்தைகளால் வருகிற கொடுமை. The next one is called the verbal abuse. இது என்னன்னு சொன்னா அவர்கள் வார்த்தைகளாலேயே, அல்லாது அவர்கள் யூஸ் பண்ற மொழி, அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் ஒருவரை காயப்படுத்தும் விதமாக பயன்படுத்தி அவர்களை நோகடிப்பது. So this verbal abuse occurs when someone uses the language in a whether the language they speak to cause harm to a person. இன்னொன்று சொல்லுகிறார்கள் பொருளாதார ரீதியாக ஒருவரை கொடுமை செய்வது. There is one more thing called financial abuse. அதாவது ஒருவருடைய பொருளாதார வாழ்க்கை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய பணத்தை சூறையாடி அல்லது அவர்களை கடனாளிகளாக மாற்றி அவர்களை பண ரீதியாக அடிமைப்படுத்தும் முயற்சி எடுப்பது. So this is an endeavor where someone tries to control an individual's financial resources and try to make them debtors and control them. இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த உலகத்துல சொல்லிக்கொண்டே போகலாம், பெரிய லிஸ்ட் இருக்கிறது. So there is a long list where we can add so many other violences along with this. இதிலே என்ன சொல்லுகிறார்கள்? டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வீட்டிற்குள்ளே நடக்கும்
கொடுமைன்னு ஒன்று இருக்கு, வெளியிடங்களிலே பப்ளிக்ல நடக்கிற பப்ளிக் வயலன்ஸ்னு ஒன்று இருக்கு. So also here they also add domestic violence which occurs in a domestic setting at home, and also something called public violence that occurs in public. இதிலே தனிநபருடைய கொடுமைன்னு இருக்கு, தேசமே அல்லது அரசாங்கமே செய்கிற கொடுமைன்னு ஒன்று இருக்கு. So here we also have individual violence and also violence that is being done by the entire nation. இதுல முதியோர்களுக்கு ஏற்படுகிற கொடுமைன்னு இருக்கு, சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படும் கொடுமைன்னு இருக்கு. And here also we have something called child abuse and also elder abuse. இதுல இந்த நவயுக காலத்துல நேரடியான கொடுமை அப்படின்னு இருக்கு. அதே வேளையில டெக்னாலஜி வழியாக, இன்டர்நெட் வழியாக அல்லது செல்போன் வழியாக, கம்ப்யூட்டர் வழியாக நடத்தப்படுகிற கொடுமைகள் என்று ஒன்று இருக்கிறது. And in this modern world we have something called direct violence, and the other one is called technology assisted violence or abuse that occurs using cell phones, computers or social networks. இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவை வைத்து அநேக பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி ஹராஸ் பண்ணி பயமுறுத்தி அவர்களை தங்களுடைய ஆசைகளுக்கு பணிய வைக்கிற கொடுமைகள் நடக்கிறது. So here today we have people where they use the social networks and try to harass and frighten and intimidate the young people and control them to do what they wish to do. அப்போ கொடுமைகள் என்பது ஒரு பெரிய ஒரு பட்டியலே சொல்லிரலாம். So we can give a long list for this violence. காலாகாலமா இந்த கொடுமைகள் வளர்ந்து கொண்டே போகிறது. These violences are growing up for ages together. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கொடுமை நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கொடுமை செய்கிறவர்களாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். But in this world of violence, where this violence is increasing in number, the Lord has called us to be people who always do good. நாம் அன்பை பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord always desires that we should follow after love. ஏன் தெரியுமா? You know why? இயேசுவே தான் கொடுமை செய்கிறவராக இல்லாமல் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தார். It's because Jesus himself did no violence and he set an example for us. ஏசாயா 53:9 பாருங்கள். Isaiah 53:9 says, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. And they made his grave with the wicked and with the rich at his death, because he had done no violence, nor was any deceit in his mouth. அவர் கொடுமை செய்யாமல் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். The Lord set an example by not doing any violence. அதே வேளையிலே கொடுமை செய்யக்கூடாது என்று அவர் போதித்தார். At the same time he also taught not to resort to violence. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:39 வாசிக்கும் பொழுது, If you read Matthew chapter 5 and verse 39, இயேசு சொன்னார், Jesus said, தீமையோடே எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்ப கொடு என்று சொன்னார். Jesus here said, do not resist an evil person. If anyone slaps you on the right cheek, turn to them the other cheek also. மறு கன்னத்தை திருப்பி கொடு. You turn them the other cheek also. நீ தீமைக்கு எதிர்த்து நிற்காத. Do not resist the evil. பல்லுக்கு பல் செய்யாத. Don't do tooth for tooth. கண்ணுக்கு கண் செய்யாத. Don't do eye for eye. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அப்பியாசப்படுத்தினார். He also exercised or followed that in his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுமை நடந்த பொழுது அதை தானும் கொடுமை செய்யல, கொடுமை செய்கிறவர்களையும் தடுத்தார். When he had this violence that happened in his life, he himself did not do any violence, but he also stopped people who did violence. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:51 முதல் 52 நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Matthew chapter 26 verses 51 and 52, கெத்செமனே தோட்டத்திலே அன்றைக்கு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே, in the garden of Gethsemane, in the night when Jesus was being betrayed, இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று பார்க்கிறோம். we read, and one of those who were with Jesus stretched out his hand and drew his sword, struck the servant of the high priest and cut off his ear. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொன்னார். But Jesus said to him, put your sword in its place, for all who take the sword will perish by the sword. அப்ப பாருங்க, தானும் கொடுமை செய்யல,
So even he did not commit violence. தன்னோடு இருந்த சீஷர்களும் கொடுமை செய்ய அவர் விடல. And he also did not let his disciples do violence. தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவர்களையும் கொடுமை செய்யாதீங்கன்னு சொல்லி போதித்தார். And also he taught the people who came to listen to his preaching not to do violence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்கள் வரும்பொழுது, When you come to New Testament church, அங்கே புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒருவன் கண்காணியாக பிஷப்பாக மாற வேண்டுமானால் அவனுடைய அநேக குணாதிசயங்கள்ல ஒரு முக்கியமான குணாதிசயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். if a person ought to become bishop of the New Testament church, here the apostle Paul Timothy says one of the important qualifications that he should possess. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க. Look at 1 Timothy chapter 3 verses 2 and 3. கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Here we read, a bishop then must be blameless, the husband of one wife, temperate, sober-minded, of good behavior, hospitable, able to teach, not given to wine, not violent, not greedy for money, but gentle, not quarrelsome, not covetous. அதுல ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா? Did you notice the word here? ஒரு கண்காணியானவன் சபையை கண்காணிக்கிறவன் என்ன செய்யக்கூடாதா? அடிக்கிறவனா இருக்கக்கூடாது. A person who is a bishop of a church, he should not be violent. அடிக்கிறவனா இருக்கக்கூடாது. He should not be violent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இந்த கொடுமை என்று பார்க்கும்போது பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொடுமையை நாம் எதிர்க்கிறவர்களாக, கொடுமையை வெறுக்கிறவர்களாக நாம் இருப்பது வழக்கம். So when you look at this violence, being children of God, we hate and we oppose this violence. ஆனால் இங்க பாருங்க, ரொம்ப வினோதமா இருக்கு. நீங்கள் நீதிமொழிகள் 3:31 பார்க்கும் பொழுது இந்த கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு போட்டிருக்கு. But when you look at this word, Proverbs 3:31, it is really strange where it says, do not envy the violence. நம்ம ஏதாவது பொறாமை கொள்ளுவோமா? கொடுமை செய்கிறவனை பொறுத்து கொள்ளாம இருப்போமே தவிர யாரும் கொடுமை செய்கிறவனை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டோம். We may not tolerate the violent, but we will not envy the violent. ஆனா அங்க இல்லாத ஒன்று அவர் சொல்லல. அவர் சொல்றார் அப்படியும் ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்றாரு. But here he says there is also such a kind of experience. சில வேளையில நாம இந்த கொடுமை செய்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ற அளவுக்கு நம்ம மனசு மாறிடும். Sometimes our heart becomes such a way that we become envious of those who do violence. இது எனக்கு சற்று வினோதமாக இருந்தது. This was really strange to me. கொடுமை செய்கிறவனை பார்த்து நீ பொறாமைப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. When he says do not envy the violent, எதனால நாம ஒருவேளை கொடுமை செய்கிறவனை பார்த்து பொறாமை நமக்கு வந்துரும்? So what makes us envious of them? இதை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு நீண்ட பகுதி தான். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 14 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இதே ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை அவர் சொல்லுவார். So when I read this, I remembered a scripture passage that is from the Psalm 73rd Psalm, where the psalmist also undergone such a kind of experience in his life. 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாமா? From verse 3 onwards. 73ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. Psalm 73 from verse 3 onwards. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். For I was envious of the boastful when I saw the prosperity of the wicked. அப்ப யார் மேல பொறாமைனா வீம்புக்காரன் மேல் பொறாமை எனக்கு வந்துச்சு அப்படின்றாரு. So he says I was envious of the boastful. எதுக்காக இவர் பொறாமை வந்துச்சா? Why did he have this envy? ஒரு பெரிய பட்டியல் சொல்றாரு. அப்படியே வாசிக்கிறேன் நான், கவனிங்க. I will read out the list that is given here. அவர் சொல்றாரு, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது, நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். For there are no pangs in their death, but their strength is firm. They are not in trouble as other men, nor are they plagued like other men. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும்,
கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். Therefore, pride serves as their necklace, violence covers them like a garment. அவர்கள் கண்கள் கொழுப்பினாய் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. Their eyes bulge with abundance, they have more than heart could wish. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். They scoff and speak wickedly concerning oppression, they speak loftily. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்டி பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. They set their mouth against the heavens and their tongue walks through the earth. 12ஆம் வசனம் பாருங்க. Verse 12. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். Behold, these are the ungodly who are always at ease. They increase in riches. Surely I have cleansed my heart in vain and washed my hands in innocence. For all day long I have been plagued and chastened every morning. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. This is a word very important. அவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு எந்த பாடும் கிடையாது. They have no pains in their life. அவங்களுக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது. They have no sorrows in their அவங்க life. எல்லாத்துலயும் செழிச்சு வளர்ந்துட்டே இருக்காங்க. They are very prosperous and growing in their அவங்க life. பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. Their children are very prosperous. அவங்க பெருமையா நடந்து வர்றாங்க. They walk boastfully. அவங்க எவ்வளவு சீர்கட்டு இருந்தாலும் அவங்க ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. எந்த துன்பமும் அவங்களுக்கு வர்றது இல்ல. No matter how wicked they are very prosperous and there is no plague or any kind of harm to them. நல்ல சுக ஜீவிகளா இருக்கிறாங்க. They live a very prosperous life. அவங்க ஆஸ்தியை பெருக பண்றாங்க. They also increase their possession. ஆனா என்ன பாருங்க, நான் உத்தமத்துல நான் இருக்கிறேன், நீதியில நடக்கிறேன். ஆனா விருதாவாக நான் என்ன செய்யப்படுறேன்னா என் வாழ்க்கையை நான் சுத்தமாக்கிட்டு இருக்கேன். But I walk in uprightness, I remain godliness, but I just wash and cleanse my heart in vain and wash my hands in innocence. நாள்தோறும் நான் வாதிக்கப்படுறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுறேன். For all day long I have been plagued and chastened every morning. ஆனா இது எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லையே. But they don't have any of these problems. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா வந்துச்சு. When I saw all these things, he says, I was envious of them. நான் நினைக்கிறேன் அநேக வேளையில இந்த துன்மார்க்கர் விசேஷமாய் கொடுமை செய்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பொறாமை வரும். Many times when we look at this wicked, especially the violent, we will be envious when we look at their life. நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்கு. நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கொடுமைக்காரருடைய லைஃப் எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கலாம். So when you read the Bible, you can understand how these violent people would live. அவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. How do they lead their life? கொடுமைக்காரருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது? What is the lifestyle of the violent? நீங்கள் நீதிமொழிகள் 21:7 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 21:7, துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள்னு போட்டிருக்கு. the violence of the wicked will destroy them because they refuse to do justice. இதுல இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. The violence of the wicked will destroy them because they refuse to do justice. இந்த துன்மார்க்கருடைய கொடுமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அவர்கள் நியாயம் செய்ய மனதில்லாமல் இருப்பாங்க. So this violence of the wicked is that they will not have heart to do justice. அவங்க அவங்க நீதி செய்ய மாட்டாங்க. They will not do justice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அப்ப Lord. அர்த்தம் என்னன்னா, அநியாயத்தின் பாதையிலேயே அவங்க நடப்பாங்க. It means that they will walk in the path of injustice. பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நீதியின் பாதை அப்படின்றது கொஞ்சம் கடினமான பாதை தான். You know very well this path of justice is very hard and difficult path. நீங்க அநியாயத்தின் பாதை எப்பவுமே அது ரொம்ப விசாலமா இருக்கும். But this path of injustice is always wide. அதுல நிறைய குறுக்கு வழிகள் இருக்கும். There are many shortcuts in that. அதுல நிறைய இடர்கள் இருக்காது. You will not find hindrances in them. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல. You need not struggle in that. ஆனா நீங்க நேர்மையா நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். But if you want to walk honestly, you have to strive. ஆனா இந்த கொடுமையானவர்கள் யாருன்னு சொன்னா அவங்க நியாயத்தின் பாதையிலே வர மாட்டாங்களாம். But these violent people are the one, they will not come in the path of justice. இந்த நியாயம் நம்ம சும்மா சாதாரணமா நம்ம விளையும் கொள்ளணும்னா, ஒரு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா நியாயமா எழுதுறவங்களும் இருக்காங்க, அநியாயத்துல எழுதுறவங்களும் இருக்காங்க. So for example, if you want to understand this justice, if you go and write an exam, there are people who write it justly and people who write it unjustly. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியாயமா பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கணுன்றவன் அவன் நடுஇரவெல்லாம் உட்காந்து படித்து
கண் விழித்து ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து வெற்றி எடுக்கிறான். The one who want to go in an honest manner, he reads, he studies the entire night, he works hard, he struggles, strives, and then he writes the exam and he gets the success very hardly. தூக்கமில்லாத இரவுகளை கழிக்கிறான். He will spend sleepless nights. ஆனா அதே இது அநியாயத்தின் வழியாக போறவன் இருக்கிறான் பாருங்க. But when you consider the person who go in the path of injustice, அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு எந்த கஷ்டமுமே படாம காலையில வந்து பக்கத்துல இருக்கவனை பார்த்து அப்படியே எழுதிட்டு போயிடுறாங்க. But when you look at them, they will not do any kind of hard work. They will sleep well the entire night. They will come to the school the next day. They will copy from the other person and they write it. அது இது பார்த்தா ஒரு கொடுமை இது. That is a great violence. ஆனா இந்த கொடுமையானவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நியாயத்தின் பாதைக்கே வர மாட்டாங்க. These violent people will never come to the path of justice. இந்த நியாயத்தினால் வருகிற பாட பார்க்கும்போது இந்த கொடுமையானவர்களை பார்க்கும்போது சில பேருக்கு பொறாமையா இருக்கும். So when the people who go to the path of justice, when they look at these people who follow injustice, they will be very envious about them. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. இந்த கொடுமையானவர்கள் போற பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? What is the second kind of path that this violent will take? நீங்கள் எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். Ezekiel chapter 45 and verse 9. 45:9. 45 verse 9. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். Enough, O princes of Israel, remove violence and plundering, execute justice and righteousness, and stop dispossessing my people. நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து விடுங்கள். You remove violence and plundering. அப்போ முதலாவது சொன்னேன், நாம கொடுமை செய்கிறோட வாழ்க்கையில முதலாவது என்ன பார்க்க முடியாதுன்னா நியாயத்தை பார்க்க முடியாது. First I told you there will be no justice in the life of the violent. ரெண்டாவது இந்த கொடுமை செய்யறோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கொள்ளையிடுறது அவங்களுடைய வழக்கமா இருக்கும். And next when you see, robbery will be their lifestyle. கொள்ளையிடுறது, robbery. இது நீங்க தொடர்ந்து வேதம் முழுவதும் இந்த கொடுமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக நீங்க படிக்கலாம். When you read the Bible, you can see this as a part of their life, in the entire life. மீகா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது கூட மீகா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read what the prophet Micah writes, he writes in Micah chapter 2 and verse 2, வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்து கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுவார். He says they covered fields and take them by violence, also houses and seize them, so they oppress a man and his house, a man and his inheritance. இப்போ இது நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து மற்றவர்களை திருடி பிழைப்பதே கொடுமை செய்கிறவர்களுடைய ஒரு வழக்கம். So what happens here is, the lifestyle of the violent is that they rob and plunder other people and make their living. அது ஒண்ணுமே அவங்க சம்பாதிச்சது இல்ல. Nothing is being earned by them. ஆனா மற்றவர்களுடையதை திருடுவாங்க. But they will rob the others. திருடுறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் போதும். Just 1 hour is enough to rob. Maybe ஒரு few seconds போதும். Maybe few seconds is enough. நீங்க பாருங்க அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, when you see the people who do the pickpockets, அவங்க வந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அவங்க வந்து ஒருவனுடைய பர்ஸ், ஒருவனுடைய வாலெட்டை எடுத்துட்டு ஓடிறாங்க. They will just flick the purse or wallet of a person just in fraction of seconds. அவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்களுடைய பணம் அவங்களோட போய்டும். So in a moment they will lose their money. இந்த திருடுறதுக்கு எவ்வளவு நேரம்னா few seconds தான். Just few seconds it will take to rob. ஒரு முறை நம்ம சபையில் ஒருவர் வந்து வயதானவர், அவர் வந்து ரிட்டையர் ஆகிவிட்டு மாதம் அவர் வந்து இந்த பேங்க்ல போய் அவர் வந்து பென்ஷன் வாங்குவார். So there's an old brother in our church. He's very old and he was retired from his service and he used to get his monthly pension from the bank every month. அவர் சைக்கிள்ல வந்து அந்த பென்ஷனை வாங்கிட்டு போவார். He used to come in his cycle and get the pension. ஒரு நாள் அதே போல பென்ஷன் பணத்தை வாங்கி தன்னுடைய சைக்கிள் முன்னால ஒரு கூடையில அந்த பணத்தை வச்சுட்டு வண்டி எடுக்கிறபோது ஒரு வாலிபன் பின்னால இருந்து வந்தான். So one day when he drew his money from the bank and he kept it in the basket in the front of his cycle, and when he was about to ride the cycle, a young boy came there. அவன் சொன்னான், சார் என்ன சார் கீழே காசை போட்டே போறீங்க அப்படின்னு சொன்னான். So he asked, sir, what happened? You have dropped your money down.
அவர் திரும்பி பார்த்தா அவங்க ஒரு 100 ரூபாய் நோட்டு தரையில இருந்தது. So when he turned back and saw there was a 100 rupee note down. அந்த தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. So he thanked that young boy and he took that 100 rupee note, put it in his pocket and went home. வீட்டுக்கு போய் அந்த பையை திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த முழு பணமும் காணோம். When he went home and opened that bag, he found the entire amount was missing. அந்த பையன் அவனே 100 ரூபாயை கீழே போட்டு இவரை திசை திருப்ப வைத்து அவன் அந்த மொத்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். So that young boy dropped that 100 rupee note down. He diverted him and he took away the entire amount from there. திருடுறதுக்கு எவ்வளவு நேரம்னா ஒரு சில நொடி போதும். It is just few seconds that is enough to rob. ஆனா அதே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகும். But it may take many years to earn the same money. ஆனா அந்த கொடுமை செய்கிறவன் பாத்தீங்கன்னா துரிதமாக செல்வந்தனா மாறுவான். But this violent will become rich very quickly. துரிதமாக அவன் வெற்றி எடுத்துருவான். He will receive the success very quickly. அவன் மற்றவருடைய களவாடி அவன் பெரியவனாக வந்துருவான். He will rob the others and he will become great. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்லவன் கூட நம்ம இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கே இவன் இவ்வளோ துரிதமாக சம்பாதிச்சிடறானேன்னு சொல்லி அவன் கூட இந்த கொடுமையானவனை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பிச்சிருவான். And consequence of this is that even a good person will look at him and will be envying looking at this because he is actually becoming a rich in quick way. அவனுக்குள்ள ஒரு ஜெலசி வந்துடும். ஐயோ நம்மளை போல அவனை போல நம்மளால் இருக்க முடியலையே. He will feel jealousy within himself because he is not able to be in the manner he is. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இதுதான் அந்த கொடுமை செய்கிறவர்களுடைய வழி. This is the path of the violent. இந்த கொடுமை செய்கிறவர்களுடைய இன்னொரு காரியமும் இருக்கு அவங்க லைஃப்ல. There is one more thing in the life of this violent. மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்களேன். If you read Malachi chapter 2 and verse 16, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். For the Lord God of Israel says that he hates divorce, for it covers one garment with violence, says the Lord of hosts. கொடுமையினால் வஸ்திரத்தை மூடுகிறார். He covers his garments with violence. எப்படி? How? வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மனைவியை தள்ளி விடுகிறது. The Bible says that he divorces his wife. மனைவியை தள்ளி விடுகிறது. He divorces his wife. பாருங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணி அல்லது வாக்குறுதி கொடுத்து விட்டு தன் கணவனை மனைவியை தள்ளிவிடுதல் என்பது கொடுமைக்காரனுடைய வேலை. The work of the violent is that giving a promise, but he breaks the marriage union between them. He gives an oath. அவன் சொல்லுகிறான், எல்லாருக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் சொல்லுகிறான், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான். He gives an oath saying that he will never forsake the other one before everyone. ஆனால் ஒரு வேளை வரும் பொழுது அவன் தள்ளி விடுகிறான். But when time comes, he just breaks that bond. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது எப்படிப்பட்டதுன்னா கொடுமை. The Lord says this is violence. இப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். Such a kind of person, he covers his garment with violence. பாருங்க, திருமண உறவு என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. A marriage union is being made by God. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னு போட்டிருக்கு. It is written, what God has united, let no man separate it. நான் நினைக்கிறேன் இந்த திருமணம் என்பது தேவனால் ஒரு நாளும் எந்த மனுஷனாலும் பிரிக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய அனந்த திட்டம். The very purpose of God is that these marriages should never be separated by men. ஆனால் வேதத்தில் கூட நீங்க வாசிப்பீர்களானா சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய மனைவியை தள்ளி இருக்கிறாங்க. But when you read the Bible, there are certain instances where people have divorced their wives. அதுல ஒரு பக்கம் நியாயமான காரணங்களும் உண்டு, இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அநியாயமான காரணங்களும் உண்டு. So when you look at that, there might be very legal reasons on one side and there might be unjust reasons on the other side. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது விபச்சாரம் என்னும் பாவத்தினால தள்ளிவிடலாம். So when you look at the just reason, it might be because of the adultery. உண்மை இல்லாத காரணங்களால் தள்ளிவிடுவது. When they are not faithful, you can divorce them. அன்பில்லாத காரணங்களால் தள்ளிவிடுவது என்று நிறைய காரணங்கள் இருக்கிறது. You can divorce them when there is no love and you can find many other reasons as well. இத மாதிரி ஆனால் காரணமே இல்லாமல் அநியாயமாய் தள்ளிவிடுதல் ஒன்று இருக்கு. But there is something called divorcing unjustly without any reason. அது ஒரு விதமான கொடுமை செய்தல். It is a kind of violence. வாழ்வேன் என்று சொல்லி வாழ மாட்டேன் என்று பின்பு தீர்மானிப்பது. You give an oath saying that you will live with them, but you will break it and you will never leave them. அன்பு கூறுவேன் என்று சொல்லிவிட்டு அன்பில்லாமல் வாழ்வது. Having promised that you will love them, but live without love. உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லிவிட்டு பராமரிக்காமல் இருப்பது. Promising that I will take care of you, but you will never take care of them. உதவுவேன்
செய்வேன் என்று சொல்லி உதவி செய்யாமல் இருப்பது, But promising that I will help you but not taking or helping them. உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லிவிட்டு பாதுகாக்கிறது கிடையாது. Promising that I will protect you but not protecting them. இதை போல கொடுமைகள் ஒரு கொடுமைக்காரன் செய்கிறான். Such kind of violence are being committed by violence. அப்போ ஒரு நீதி உள்ளவன் இதை பார்க்கறான். So a righteous man is looking at it. அவன் கூட எப்படி தூண்டப்படுவான்னா, He is also instigated this way. இவன் இப்படி துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம அவன் பாட்டு நல்ல சந்தோஷமா சுற்றி வருகிறானே, அப்ப நான் மட்டும் ஏன் இப்படி உத்தமமா வாழணும்? See, he is living a wicked life and he is doing all the violence but having and enjoying his life without any punishments. So why should I live an very life of integrity? இன்னொன்னு இருக்கு. There's one more இந்த அல்லது இந்த கொடுமைக்காரனுடைய லைஃப்ல இன்னொரு காரியத்தை அவங்க பார்க்கறாங்க. So they also look at one more thing in the life of this violence. யோபுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. When you look at Job chapter 20 and verse 19, அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தன் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியா இருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியம் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. For he has oppressed and forsaken the poor, he has violently seized a house which he did not build. இதுல இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல அது இல்ல. அதுல என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, அது இங்கிலீஷ்ல he has violently seized a house அப்படின்னு இருக்கு. So this word which says he has violently seized a house, it is present in English but is not found in Tamil. தான் கட்டாத வீட்டை கொடுமையினால் பறித்தான் அப்படின்னு இருக்கு. It says he has violently seized a house which he did not build. நீங்கள் யோபு 24:2 பார்ப்பீர்களானால், when you look at Job chapter 24 and verse 2, சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். Some remove landmarks, they seize flocks violently and feed on them. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்னையுமே தான் சம்பாதிச்சது கிடையாது. So none of these were earned by him. இவன் கட்டின வீடு கிடையாது. It is not his own house which he இவன் built. வளர்த்த மந்தை கிடையாது. It is not his own flocks which he இவனுக்கு grew up. எந்த பிரயாசமே படாம பலன் மட்டும் வேணும்னு ஓடுறான் பாருங்க, அவன் தான் கொடுமைக்காரன். So he is a violent man who runs behind this reward, not doing any kind of labor. சில பேர் இப்படி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? Have you seen people like that? எந்த பிரயாசமும் எடுக்க மாட்டாங்க. They do no kind of labor. ஆசை மட்டும் நிறைய படுவாங்க. But they have so much of desire. அவங்களுக்கு மற்றவர்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். They want to seize others. அவங்க எதுமே நட மாட்டாங்க, ஆனா விளைச்சல் மட்டும் வேணும். They will not plant anything but they want the production. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சம்பளம் மட்டும் வேணும். They will not do any work but they want the salary. அவங்க எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க, ஆனா கடைசில அவங்களுக்கு கிரீடம் வேணும். So they will not strive or labor but they want the crown at the end. இப்படி சில பேர் இருக்காங்க. இவங்க தான் யாருன்னா கொடுமைக்காரர்கள். Such kind of people are violent ones. இவங்க எடுக்கிறத பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவங்க ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு அவங்க கட்டாத வீட்டை வலுக்கட்டாயமாக பறிக்கிறாங்க. So here the Bible says they oppress and forsake the poor and violently seize the house which they have not built. அவங்க மந்தைகளை பலாத்காரமாக அவங்க தங்கள் பக்கம் சாய்த்து கொள்றாங்க. And they also seize flocks violently towards them. இது கொடுமைக்காரனுடைய வேலை. This is the work of a violent. நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. சில பேர் இந்த மாதிரி செய்யற பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. Some people may have the habit of doing this. சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், சில வேலை ஸ்தலத்துல கூட சில பேர் வேலையே செய்யாமல் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க பாருங்க. So even in many workplaces I have noticed there are people who don't work at all but they earn the salary. கடினமான வேலைகள், கஷ்டமான வேலைகள் வரும்போது அந்த இடத்தை விட்டு அப்படியே நழுவி போயிடுவாங்க. When there is some hard work or difficult work to do, they will just move away from that place. அன்றைக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதமான வேலை நடக்குதுன்னா அன்னைக்கு லீவ் போட்டுருவாங்க. If there is some responsible work that they have to do on that day, they will take leave that day. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. They will give some excuses and slip away. இத சுத்தி இருக்கவங்க பார்க்கறாங்க பாருங்க. When the other people surrounding them அவங்க ஒழுங்கா தான் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. they might be working properly. ஆனா இந்த மாதிரி ஆளை பார்த்த உடனே, but when they look at such kind of people, அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துருது. they will have a kind of jealousy. நான் மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? Why should I alone labor? நான் மட்டும் எதுக்கு பாடுபடணும்? Why should I alone strive so much? நான் கூட இந்த மாதிரி நழுவி போலாமே. I can also slip away like this. நான் கூட இந்த லகுவான பாதை எடுத்துக்கொள்ளலாமே. I can also choose this very easy way. எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவலி? Why do I need this headache? நான் இவரம் போலவே இருக்கலாமே. Let us also be like this man. நீ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க வழியை பார்த்தா இவங்க வழி மாதிரியே இருக்கும். After few days you can see that their way will be similar to that violent way. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையே அப்படியே கெட்டுக்கொண்டே இருக்கும். So slowly that work will be totally spoiled. சில பேர் இப்படி தான் பார்த்திருக்கேன் நான். ஒரு ஆள் அந்த ரொம்ப லீனியன்ஸ் காட்ட மற்றவங்க எல்லாரும் அதை அப்படியே டோ பண்ணுவாங்க. அந்த லைன் அப்படியே டோ பண்ணுவாங்க. I have noticed this, when one person shows bit a kind of lenience, the other person will tow up behind him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கொடுமைக்காரனுடைய பாதை இதுதான். This
This is the path of the violent. இன்னொன்று கூட சொல்லுவேன், இந்த கொடுமைக்காரனுடைய பாதை இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவில் அவங்க செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, What is the one more thing, the other thing that the violent will do, that we become envious about him? நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் 14 முதல் 16 பாருங்களேன். If you read Psalm 7 verses 14 to 16, அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். he conceives trouble and brings forth falsehood. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுகிறான். He made a pit and dug it out, and has fallen into the ditch which he had made. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். His trouble shall return upon his own head, and his violent dealing shall come down on his own crown. இந்த கொடுமையானவன் செய்கிற இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்திரமாக வேலை செய்து தீமையை பிணைத்து எப்படியாவது மற்றவர்களை தன் வலையிலே சிக்க வைக்க வேண்டும் என்று அவன் எடுக்கிற முயற்சிகள். So the next thing that this violent will do is like they will entrap and they will conceive evil, and they will try to bring other people or bring other people into that evil. அவங்க சிந்தனையே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எப்படி நான் தீமையை பிணைக்கிறது. So their entire intention and thoughts will be, how can I conceive evil? அவங்க எந்த நேரமும் அவங்க வேலை செய்யறது எல்லா பின்னணியை பார்த்தீங்கன்னா, எப்படியாவது மற்றவனுக்கு குழிய வெட்டணும். So whenever you can look at them, they will be always working to dig a pit for the other people. வெளியே நல்லவனை போல நடித்து உள்ளேயோ மிக மோசமான எண்ணங்களை உள்ளே மறைத்து வைத்திருப்பான். Outwardly they will appear to be good, but inwardly they will have all evil thoughts and evil things in them. 140ஆம் சங்கீதம் 4 முதல் 5 பாருங்க. When you look at Psalm 140 verses 4 and 5, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும், அவர்களின் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். Here the psalmist prays, keep me, O Lord, from the hands of the wicked, preserve me from violent men who have purpose to make my steps stumble. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். The proud have hidden a snare for me and cords, they have spread a net by the wayside, they have set traps for me. எப்படி இருக்கு பாருங்க. How it is? வழியெல்லாம் கண்ணி வைக்கிறது, They have hidden snare all the way, வலைய விரிக்கிறது, they spread a net, சுருக்குகளை போடுறது, they will set traps for us. அவன் நடைகளை எப்படியாவது கவிழ்த்துறணும். Somehow they want to stumble our steps. இது பாருங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப செலவாகாது. This will not take much, this will not cost much. மற்றவனை கவிழ்த்துட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லி எப்படி ஒரு வழியை தேடுற ஒரு கும்பல் இருக்கு. There is a crowd which seeks such kind of way to topple the other one and come to their position. இவங்க யார் தெரியுமா? Now who are they? நேர்வழியா ஜெயிக்க முடியாதவங்க. They are the one who cannot come and succeed in a straight way. நேர்வழியா ஜெயிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாதவங்க. They don't dare, or they don't have guts to come and succeed in the straight way. நேர்வழியாய் ஜெயித்து மேல வரணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கமற்றவர்கள். They don't have this order or discipline to follow the straight way to receive that success. நேர்வழியாய் ஜெயிக்கிறதுக்கு திறமை இல்லாதவர்கள். They are the one who don't have the smartness or talent to come and follow the straight way to get the success. ஆகவே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்பவுமே குறுக்கு வழிகள்ல எப்படியாவது மற்றவனை கவிழ்த்துட்டா அவன் இடத்துல நான் உட்கார்ந்துடலாம். So therefore they will seek for all shortcuts and conceive evil, and they will try to trap the other one and come to their position. பாருங்க, நேர்வழியா மேல வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான பாதை. So it is always a difficult path to choose a straight path to success in the நிறைய பேர் சில பேரோட உயர்வை பொறாமப்படுவாங்க. There are some people who envy the success of the other person. ஆனா உண்மையா கஷ்டப்பட்டு மேல வரவனை போய் கேட்டிங்கன்னா தான் அவன் சொல்லுவான் எவ்வளவு அந்த இடத்துக்கு வருவதுக்கு அவன் பாடுபட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். But truly when you ask the person who came honestly to that position, he will say how much he struggled to achieve that position. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கும். There will be a big history behind it. நிறைய பேர் நினைக்கிறாங்க திடீர்னு ஒரே நாள்ல முளைச்சு வந்துட்டாங்கன்னு. கிடையாது, அப்படிலாம் கிடையாது. Some people will think they just came up to that exalted position just in a day. It is not that way. எந்த வெற்றியா இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியது அவசியம். No matter whatever success it might be, you have to pay a big price for it. அது அந்த வழியில போனவங்களுக்கு தான் தெரியும். While people who have gone through the path will know அப்படி it. கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். People who have strived and come through that path will know it. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வைத்திருக்கிற பரிசுகள், அவங்க வைத்திருக்கிற பதக்கங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்க. Today many people envy looking at the rewards and the gift that they have. அவங்களுடைய
பட்டங்கள், அவர்களுடைய உயர்வுகள், பரிசுகள்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏங்குறாங்க. So they also earn for their titles, they earn for their positions and the rewards they have. ஆனா உண்மை அதுக்கு விலை கொடுத்தவனுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளவு நான் பாடுபட்டேன். But only the person who paid the price for it will know how much he struggled for. ஆனா அந்த கொடுமைக்காரா இருக்கிறான் பாருங்க, இந்த தான் வாழ்க்கையை தியாகத்துக்கும் கஷ்டத்திற்கும் தான் வாழ்க்கையை அர்ப்பணிப்புக்கும் அவன் ஒப்பு கொடுக்கவே மாட்டான். But this violent will never commit his life towards his sacrifice or commitment or any kind of such things. அவனுடைய எண்ணம் எப்படி போகும்னு சொன்னா, இவனை நான் காலி பண்ணிட்டேன்னா அந்த இடம் எம்டி ஆயிடும், பின்பு நான் போய் ரொம்ப எளிதா உட்கார்ந்து கொள்ளலாம். So his intention will be that if I just take away that person from that place, then that will become empty so that I can occupy that place. ஆகவே அவன் அவர்களுக்கு விரோதமாக பின்னாலேயே வலை விரித்து கொண்டே இருப்பான். Therefore they might be entrapping behind him. அவனுக்கு அவன் நினைக்கிறான் இது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. He thinks it is a very easy way. இதை நான் அவங்கள குழியில விழுவிச்சிட்டேன்னா ஏமாத்திட்டேன்னா மேல வந்துருவேன். If I deceive them, if I make them fall into that pit, then I can come up very easily. அதனால அவங்க எத்தனையோ வலைகளை உண்டாக்குவாங்க. Therefore they will spread so many kinds of nets. இன்னும் கூட ஒன்னு செய்வாங்க, அது மட்டும் நான் குறிப்பிட்டு கடந்து போறேன். So they will also do one more thing. I want to mention that in நீதிமொழிகள் 16:29 இருந்து 30 பாருங்க. Proverbs chapter 16 verses 29 to 30. நீதிமொழிகள் 16:29 முதல் 30. Proverbs 16:29 to 30. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமில்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். A violent man entices his neighbor and leads him in a way that is not good. He winks his eye to devise perverse things. He purses his lips and brings about evil. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டுறானா. A violent man entices his neighbor. நலமில்லாத பாதையிலே நடக்கும்படி அவனை என்ன பண்றானா, அவனை எப்படியாவது மயக்கிறதுக்கு ட்ரை பண்றான். And he will also try to entice him and lead him in a path that is not good. நான் நினைக்கிறேன் இவங்க செய்யற இன்னொரு பாதை என்னன்னு கேட்டா, அந்த கொடுமை செய்கிறவன் அவன் எப்படியாவது ஏமாற்ற பார்ப்பான். So one more thing that this violent do is they entice or deceive. அவங்கள எப்படியாவது அவங்கள வஞ்சிக்கணும், நயங்காட்டணும். Somehow they want to entice and deceive them. அவங்க நல்ல சுவாரஸ்யமான பேச்சுக்களால, அவங்களுடைய ஆலோசனைகளால எப்படியாவது அவங்கள தங்களுக்கு முன்பாக விழ பண்ணணும். So somehow they want to entice and make them fall by their smooth words and buttering words. தந்திரமா பேசி வேலை செய்வாங்க. They will work speaking in a crafty way. நான் சொல்லுவேன் இதான் கொடுமைக்காரன். So this is a violent. நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். We saw many other things. இந்த கொடுமைக்காரன் நீதியின் பாதையில நடக்க மாட்டான். This violent will not follow the path of justice. இந்த கொடுமைக்காரன் மற்றவர்களுடைய திருடுவான். This violent will rob the others. இந்த கொடுமைக்காரன் என்ன செய்வான்னா, குடும்ப உறவுகளை உடைப்பான். This violent will break the marriage union. தனக்கு அல்லாதவைகளை, தனக்கு உடையது இல்லாதவைகளை மற்றவர்களிருந்து பிடுங்குவான். This violent will seize which is not his own. அவன் மற்றவர்களை தீமையினாலே எப்படியாவது வலையிலே சிக்க பண்ணணும்னு திட்டமிடுவான். And he will also try to entrap and conceive evil against others. மற்றவர்களை எப்படியாவது நயங்காட்டுறதுக்கு முயற்சி செய்வான். And also he will try to entice others. He will entice. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை அவன் பிணைக்கிறான், அவன் செய்கிறான். So such kind of things he will work out and he will also do it. இவங்களெல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, இந்த துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர் அவராகிய அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் அவர் சொல்றாரு. So that is why the psalmist also says, I was envious of the boastful when I saw the prosperity of the wicked. ஏன்னா நீங்க எல்லாம் என்ன சத்தியத்தின் பாதையில சத்தியத்தின் பாதையில நடன்னு உற்சாகப்படுத்துறீங்க. It's because you encourage me to walk in the path of truth. எனக்கு வேதம் சத்தியத்தை பற்றி போதித்து கொண்டே இருக்கு. The Bible is teaching me about truth. நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. I have to struggle so much for that. அநேகருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. I have to earn the hatred of many people. நீதியாய் நடக்கும்போது துன்பப்படுறேன். When I walk righteously, I just go in a pain. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். I struggle a lot. எவ்வளவோ பாடுகள் படுறேன். I suffer a lot. அப்ப இதெல்லாம் பட்டுட்டு நான் நல்லவனா இருக்கிறேன் நான் முயற்சி செய்யும்போது எந்த கஷ்டமுமே படாம ஒருவன் மேல உயர்ந்துட்டு வர்றானே. So when I suffer so much and try to be good, there's other person who have done nothing but he is just prosperous in his life. பாருங்க, உதாரணமா நம்ம வேதத்துல எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அப்படிதானே? For example, we have many promises in the Bible. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எப்படி வருகிறது என்று சொன்னால் நிபந்தனையின் அடிப்படையிலே வருகிறது. All these promises will come with a condition.
என்ன நிபந்தனை? What is the condition? என் வார்த்தையின்படி நீ செய்தால் இதை நான் உனக்கு செய்வேன். If you do according to the words of my mouth, then I will do this to you. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஒரு நிபந்தனை. There's a condition behind every promise. இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். This is a difficult one. வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். It is interesting to listen to the promises. ஆனா அதனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுறதுன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். But it is hard to fulfill the அதை conditions. எப்படி செய்யறது? How to do it? அதை எப்படி என் வாழ்க்கையில நிறைவேற்றுறது? How to fulfill that in my அதை life? பிராக்டிகலா எப்படி நான் அனுபவமாக்குறது? How to make it an experience practically in இது my வந்து life? கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். This is really a difficult path. இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுவது அப்படின்றது அவ்வளவு லகுவான ஒரு பாதை கிடையாது. It's because it is not an easy path to follow the words of Jesus. இயேசு அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்னு போயிட்டாங்க. So even when Jesus preached, there were many people who said this is a very hard doctrine and who can follow this? அப்ப அப்படிதான் இருந்துச்சு. And that is what it was. ஆனா ஒரு கூட்டம் பாருங்க, எதிர்முனையில பாத்தீங்கன்னா But on the other side, when you see, எந்த நிபந்தனைகளை அவங்க செய்யறது கிடையாது. they are not fulfilling any conditions. அவங்க எந்த காரியத்துக்கு கீழ்ப்படிறது இல்ல. They don't obey anything. எதுக்கு கட்டுப்படுறது கிடையாது. They don't come under control of anything. எதையுமே அவங்க வாழ்க்கையில ஒழுக்கமா சீரா நடத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. They don't want to do anything disciplined or in a orderly manner. ஆனா சுகமா இருக்கிறான். But they are prosperous. அவங்க நல்லா வாழ்ந்து இருக்கிறான். They are well enough in their அவன் life. செழித்து இருக்கிறான். They are very prosperous in their life. ஆஸ்தி எல்லாம் பெருகுகிறது. Their assets are increasing. இத பார்த்த உடனே சில வேளையில கொடுமை செய்கிறவர்கள் மேல நமக்கு என்ன வந்துருதுன்னா பொறாமை வந்துருது. When we look at such kind of violent people, then we become envious of them. ஒரு விலை கொடுக்காம நல்லா இருக்கிறானே. They pay no price, but they are very prosperous. கொடுமையினாலேயே வாழ்க்கையில உயர்றானே. They are exalted in their life because of this violence. கொடுமையினாலே ப்ரமோஷன் கிடைக்குது. They get promotion by violence. கொடுமையினாலேயே பாஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவனா மாறுறானே. They become close to the boss because of this violence. கொடுமையினாலேயே அவன் விரும்புற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறானே. They get their transfers to their desired places by violence. கொடுமையினாலேயே அவன் கேக்குற செக்ஷனுக்கு அவனை போடுறாங்களே. He gets the section that he desired by violence. அவன் கொடுமை செய்த எல்லாருடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்றானே. He is able to get the good. He is able to take part in the good books of other people by violence. இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமை வந்துரும். So when you look at this, you will be envying him. சங்கீதக்காரன் அதனால ஞானி சொல்றாரு, That's why the wise man says, கொடுமையானவன் மேல் பொறாமை கொன்றாதப்பா. do not envy the oppressor. நீ அப்படி கொண்டு விடுவாயானால் அவன் வழிகளில் என்ன பண்ணுவானா, நீ வந்து தெரிந்து கொள்ள கூட உனக்கு என்ன வந்துரும்னா ஒரு சோதனை வந்துரும். But if you envy, then you will have a temptation of choosing his ways. இந்த வசனத்தின் ரெண்டு பகுதி ஒவ்வொன்றோட ஒரு சம்பந்தப்பட்டது. Both the parts of this word have a connection with each other. மறுபடியும் வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 3:31. Read that verse again, Proverbs 3:31. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. Do not envy a man of violence and do not choose any of his ways. பொறாமை கொள்ளாதே, தெரிந்து கொள்ளாதே. Do not envy, do not choose. இன்னொரு விதமா சொன்னா, நீ பொறாமை கொள்ள ஆரம்பித்தால் அவனுடைய வழிகளிலேயும் ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள்வாய். In other words, if you start envying, then you will choose any of his ways. என்ன வழி அது? What is that way? அநீதியான பாதை. It's a way of injustice. மற்றவர்களுடைய காரியங்களை திருடுகிறது, பறிக்கிற பாதை. It's a way of robbing others. உறவுகளை உடைக்கிற பாதை. It's a way of breaking the relationships. நமக்கு அல்லாதவைகளை சொந்தம் கொண்டாடுறது. It's a way where you seize which is not your own. மற்றவர்கள் மேல் தீமையை பிணைக்கிறது. It's a way where you entrap evil against others. மற்றவர்களை நயங்காட்டி ஏமாத்துறது. It's a way where you entice and deceive others. இந்த மாதிரி அவனுடைய எத்தனையோ வழிகள் இருக்கு. So they have so many ways. அந்த கொடுமை செய்கிற எல்லா பழக்கங்களையும் நீயும் பழகிடுவாப்பா. So you will also be you get used to such kind of things in your life. நான் நினைக்கிறேன் அந்த கொடுமை செய்கிறவன் இடத்துல நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So I think we should be very careful with this violence. அவர்களுடைய முடிவை நாம பார்க்க நம்ம தவறி விடுவோமானால் நாம் அவர்கள் வைத்திருக்கிற தற்காலிகமான வெற்றிகளை கண்டு நம்ம மயக்கப்பட்டு விடுவோம். If we fail to look at the end of their life, then we will be taken away by the temporary blessings that they have. நாம நிச்சயமா வஞ்சிக்கப்படுவோம். இதுல வழிமாறி போக अनेक வாய்ப்புகள் உண்டு. We will surely be deceived and we will have chances to move away or turn away from the world. இந்த துன்மார்க்கரும் கொடுமையானவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆரம்பத்துல
சங்கீதக்காரன் ரொம்ப பொறாமை கொண்டான். So initially the psalmist also was envious looking at the life of this wicked. ஆனால் இந்த ஆசாப் ஒரு வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். But this Asaph learned a lesson in his life. நீங்கள் 73ஆம் சங்கீதத்தை பார்ப்பீர்களானால், If you come to Psalm 73, நீங்கள் 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது verse 16 says, 73:16, 73:16, இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. When I thought to know this, it was too painful for me until I went into the sanctuary of God, then understood I their end. அவங்க முடிவு எப்படிப்பட்டது? How was their end? 18ஆம் வசனம் பாருங்க. Verse 18. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். Surely you did set them in slippery places, you cast them down into destruction. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். How are they brought in desolation, as in a moment they are utterly consumed with terrors. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் வெளிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். As a dream when one awakes, so, O Lord, when you awake, thou shall despise their image. அவர் உடனே அப்பதான் உணர்றாரு, என்னமோ வெற்றி வெற்றி, அவங்களுடைய உயர்வு, அவங்களுடைய சம்பத்து, அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய சுகம் இதெல்லாம் பார்த்து இவருக்கே ஒரு பொறாமை வந்துருச்சு. When the psalmist saw their success, their exaltation, their prosperity, their wellness, he had a kind of a jealousy in himself. அந்த 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 பொறாமை நம்ம கிட்டத்தட்ட வழி தப்பிடலாம் அப்படின்றது மாதிரி அவருக்குள்ள ஒரு சறுக்குதல் வந்துருச்சு. So this envy brought a kind of slippery in his life where he was about to take away the other way. அதனால தான் 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. That's why he says his word too. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்றுன்னு சொல்றாரு. He says, but as for me, my feet had almost stumbled, my steps had nearly slipped. என்னுடைய நீதியின் பாதையை விட்டு அப்படி ஜஸ்ட் ஸ்லிப் பண்ணலாம்ன்ற கூட நினைச்சிட்டேன் நான். I even thought to slip away from the path of righteousness. எத்தனை காலம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது? How long to suffer like this? எத்தனை காலம் இவங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறது? How long to struggle with them? எத்தனை காலம் இவங்களோட நம்ம சும்மா துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறது? How long to encounter sorrow and evil with them? பட்ட கஷ்டம்லாம் போதும். It is enough what we suffer. நாம அந்த கொடுமைக்காரனுடைய பாதையில போயிரலாம். Let us also go in the path of this violent. இப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கும் போது, as he was thinking about this, ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துல கொண்டு தம்முடைய சமூகத்துல அவருடைய முடிவை கர்த்தர் வெளிப்படுத்தினார். The Lord brought him into the sanctuary and into the presence of God, and he showed him their end. இப்போ அவர் சொல்றார் பாருங்க 21ஆம் வசனத்துல. Now he says in verse 21, இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். thus my heart was grieved and I was pricked in my reins. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். So foolish was I and ignorant, I was as a beast before you. அல்லேலூயா. Hallelujah. இவ்வளவு நேரம் எனக்கு தெரியல, நான் என்னோட எவ்வளவு பைத்தியக்காரனா நான் இருந்திருக்கேன். So far I did not understand how foolish I was. ஒரு மூடன போல இருந்தேனே. I was like a fool. கடைசில அவர் சொல்றாரு, At last he says, நீங்கள் 23-24 ரொம்ப அழகா வசனம். verses 23 and 24, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். nevertheless I am continually with thee, thou hast holden me by my right hand. 24ஆம் வசனத்துல, verse 24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். you shall guide me with your counsel and afterward receive me to glory. என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. How beautifully he ends here. நான் நினைக்கிறேன், ஏன் அவர் இந்த முடிவை எழுத முடிந்ததுன்னு சொன்னா, why was he able to write this end here? பொறாமையினால சற்றும் கால்கள் வழுவ நேர்ந்தது. So his feet was about to slip because of this envy. அவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளும்படி சோதிக்கப்படுறேன். I am tempted to choose their path. ஆனா இந்த கொடுமைக்காரருடைய முடிவை நாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமை வரல, அவர்களை கண்டு நான் பரிதபிக்கிறேன். But when I look at the end of this violent, I am not envious about them, but I feel pity for them. நான் கர்த்தரை பிடித்துக் கொள்றேன். I hold on to the Lord. என்னை நீதியின் பாதையிலே நடத்தும்படி அவருடைய கரத்திற்கு என் கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். I commit my hand into the hand of the Lord that he might lead me in the path of righteousness. என்னை முடிவு வரைக்கும் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற அவருடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself into his hand who can take me to glory until the end. இந்த காலை யாராவது நீங்க கொடுமை செய்கிறவர்களால
நீங்க ரொம்ப வாதிக்கப்பட்டிருக்கீங்களா? Is there someone who are tormented by this violence this morning, ரொம்ப நிந்திக்கப்பட்டிருக்கிறீங்களா? who have undergone reproach by them, ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? whose heart was totally broken because இன்னைக்கு of நாம் them? கேட்ட வார்த்தையை போல இந்த கொடுமை செய்கிறவர்களை கண்டு பொறாம கொள்ற அளவுக்கு உங்க மனது புண்பட்டிருக்கா? Is your heart hurted to such a way or to such an extent that you began to envy looking at this violence? எவ்வளவு காலமா நான் சத்தியத்தில் நடக்கிறது? How long to walk in the path of truth? நாம ஏன் அவங்கள போல இருக்கக்கூடாதுன்னு எப்பயாவது செய்யணும், அவர்களை போல பின்பற்றணும்னு நீங்க எப்பயாவது சோதிக்கப்பட்டிருக்கீங்களா? Have you ever tempted in your life that you want to follow and do like they do? இந்த கர்த்தங்களோட பேசுறாரு. Today the Lord is speaking with you. அவர்களை சறுக்கலான இடங்களை நான் வைத்திருக்கிறேன். I have set them in slippery places, நொடி பொழுதுல உங்களோட முடிவு இருக்கும். and they will have their end in a moment. உன்னையோ என் நீதியின் கரம் தாங்கும். But my righteous hand will hold you. இன்றைக்கு ஆண்டவரே இந்த நீதியின் கரத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Today, Lord, I commit myself to the righteous hand. கொடுமையானவர்களை கண்டு பொறாமைப்படாமல் I will not envy looking at the violent, அவருடைய வழிகளுக்கு நான் ஒன்றையாகிலும் தெரிந்து கொண்டாமல் that I may not choose any of their ways. உம்முடைய வழிகளுக்கு நீ ஒப்பு கொடுக்க கிருபை தார். Lord, give me grace to commit your ways, Lord. ஜெபிப்போமா? Shall we pray? பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful Father, எங்களை சுற்றி எத்தனையோ விதமான கொடுமைக்காரர்கள் இருக்கிறார்கள். Lord, we have so many kind of violent people around us. எத்தனையோ கொடுமைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். We also hear about so many kinds of violences. இவைகள் ஒன்றையாகிலும் நாங்கள் கண்டு நாங்கள் பொறாமை கொண்டு விடாதபடி எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we not envy looking at any of those things. ஆண்டவரே இவைகளை கண்டு அந்த வழிகளில் ஒன்றையாகிலும் நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தார். Give us grace that we not choose any of their ways looking at them, Lord. ஆண்டவரே உம்முடைய பாதைகள் எங்களை வழி நடத்தும். Lord, let your path lead us, உம் Lord. சித்தத்தின்படியே எங்களை காத்துக்கொள்ளும். Lord, keep us according to your will. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life. பூரண சமாதானத்தோடு எங்கள் வாழ்க்கைகளை நீர் வழி நடத்தும். Lord, lead us life with perfect peace, Lord. உம்முடைய நன்மையை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அனுபவிக்க செய்யும். Give us grace to experience your goodness in our life. ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு நீரே பெரிய காரியங்களை Lord, minister with everyone who heard this word and do great things in their life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.